Hi friends, welcome back to our channel Hearty Fashion. இன்னைக்கு நம்ம ஒரு blouse diamond latkan வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். 3 இன்ச் லெந்த், 2.5 இன்ச் வித் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சு. இப்போ இதுக்கு நடுவுல வந்து நான் ரோப்பை கிராஸா வச்சுக்கிறேன். இந்த துணியோட கெட்ட பக்கம் ரெண்டு சைடும் வெளிய இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம blouse நாட் வச்சோம்ல அந்த பக்கத்தை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, நம்ம நாட் இருக்குல்ல, நாட்டை கிராஸாக வச்சோமா, அதில் ஒரு பக்கம் மட்டும்தான் ஸ்டிச் ஆகிருக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்டிச் ஆகிருக்கக்கூடாது நாட் இருக்க பக்கம். அதனால் நீங்கள் 3 பக்கம் பார்த்து சரி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 பக்கம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டால் நல்ல பக்கம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இதுக்குள்ளார வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்காக பழைய துணியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஸ்பாஞ்சு பஞ்சு எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப என்ன பெருசாக இருக்குது, டைமண்ட் ஷேப் வரலே அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் உள்ளார துணியெல்லாம் போட்டு இதை நல்லா மடித்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இதை இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே வச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு பீட் ஒர்க் பண்ணலாம். கீழே பீடை வந்து எடுத்துகிட்டு இதை ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஊசியை நூல் நடுவில் விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க பீடுக்கு. இப்போ இதை வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்படி கீழ்ப்பக்கமாக எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி தெரியும். இது ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம எம்ப்ராய்டிங்காக நாட் போடுவோம்ல, அதை சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நான் ஒரு வி ஷேப்புக்கு மட்டும் இந்த பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும்.